4 கிரக பெயர்ச்சிகள் 5 வழியை திறக்குமா தனுசுக்கு? இதுதான் கேள்வி. நம்ம தேடுறதுல நம்ம மிச்சறது கிடையாது, தேடிக்கிட்டே இருக்கிறோம். தேடுற நமக்கு என்னைக்குமே வழி கிடைக்கும், தேடாதவங்களுக்கு தான் வழி கிடைக்காது. புது வழியெல்லாம் கிடைக்க போகுது. தனுசு ராசிக்கு ஒன்ன குறையே இல்லை. சனி பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். திருக்கணிதப்படி வந்துட்டார், வாக்கியப்படி வரப்போறார். வந்துட்டாரா வரலையா? இப்ப பிரச்சனை அதுதான். வந்துட்டாரு அப்படின்னா என்ன? ஒரு கால் மீனத்துல இருக்கு, ஒரு கால் கும்பத்துல இருக்கு. மீனத்துல உட்கார்ந்தாதான் சனி வந்ததாக அர்த்தம், அது வாக்கியம். ஒரு கால் வச்சுட்டாலே வந்துட்டாங்கன்னு அர்த்தம், இது திருக்கணிதம். இவ்வளவுதான். ஆக மொத்தம் நமக்கு பேச்சுக்கு வந்துட்டாருங்கிறதா முடிவு. அப்ப 3ஆம் இடத்துல இருந்து ஒரு காலை நவுத்திட்டாருன்னா நம்ம முன்னாடி என்ன செஞ்சு வச்சிருந்தோமோ அதுக்கான பலன் இப்ப கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏற்றம்ங்கிறதுல நல்ல வார்த்தை சொல்லுவாங்கல்ல, நல்ல ஏத்தமையா அப்படின்வாங்க தமிழ்ல, பாத்திருக்கீங்களா? ஏத்தம்னா என்ன? நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்லை. ஏத்தமையா ஏத்தம், மனுஷனுக்கு அந்த ஏத்தம் இல்லை. ஒரு தண்ணிய கீழே ஆழ்கோலா இப்பெல்லாம் போடுறோமே, அப்பெல்லாம் இது இருக்கும், கிணறு இருக்கும். இந்த கிணறுல இருந்து தண்ணி இழுப்பாங்க, அதை இழுத்து வயலுக்கு விடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அதான் ஏத்தம். ஒண்ணுமே இல்லாத இடத்துல எவ்வளவு அடியில கீழே தண்ணி இருந்தாலும் அதை எடுக்க முடியும். இதுதான். இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்ப தனுசுக்கு நல்ல ஏற்றம்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம். 4ஆம் இடத்துல சனி வந்துட்டாருன்னா நல்ல ஏற்றம். நீ இப்ப என்ன தேடிட்டு இருந்த? தண்ணியை தேடிட்டு இருந்தியா? என்ன பார்த்த? என்ன தண்ணி கிடைக்கும். சாப்பாடு தேடினியா? சாப்பாடு கிடைக்கும். புகழை தேடினியாப்பா? புகழ் கிடைக்கும். வருமானத்தை தேடினியாப்பா? வருமானம் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டியாப்பா? வெளிநாடு பயணம் கிடைக்கும். வியாபாரத்துல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சியாப்பா? வியாபாரத்துல பெரிய ஆள் ஆகுவ. என்னப்பா தேடின? அது கிடைக்கும். நீ போற ஏற்றம் உனக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னா, ஏத்தம் ஏற்றத்தை கொடுக்கும், ஏமாற்றத்தை கொடுக்காது. இதுல ஒன்னே ஒண்ணுதான். இந்த 4ல சனி, அம்மா உடம்பு, தாயார் ஸ்தானம். எனக்கு அம்மாவே இல்லை சார் அப்படின்னுவாங்க. அம்மா இல்லாதவங்க அம்மா வழியில உள்ளவங்களோட உடல்நலம். அம்மா போல யாரை பார்க்குறீங்களோ அவங்களோட உடல்நலம், உங்களுடைய உடல்நலம், இதுல கவனம் தேவை. திடீர்னு நீர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும், சைனஸ், லங்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் இதுல கவனமா இருக்கு. இந்த நேரத்துல விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசி 4ஆம் இட சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சகாயமாக உங்களுக்கு இருக்கும். குரு 7, சுபகாரியம் நடக்கும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த காரியத்தை நடத்தலாம். ஸ்கெட்ச் போடுங்க, சக்சஸ் ஆகும். எதிராளிகள் உங்களுக்கு மண்டிடுவார்கள். மேனேஜர் ஆகலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வுகள், பணம் முன்னேற்றங்கள், தடுமாற்றம் இல்லாத சூழ்நிலைகள். கடகடன்னு அந்த தேரை இழுத்து கொண்டு வர்றது பெரிய கட்டம். இந்த தேர் கிளம்புனதுன்னா கரெக்டா எல்லைக்கு வந்துடும், திரும்பி தேர் நிறுத்திடலாம். அப்ப நல்ல தேரோட்டம் தான். குடும்ப சந்தோஷம், மன மகிழ்ச்சி ஏற்படும். குரு வழிபாடு பண்ணுங்க, குருமார்கள் வழிபாடு, மரியாதை கொடுங்க. டிசிப்ளின், ஒபீடியன்ட் ரொம்ப முக்கியம். நான் எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன், மரியாதை கொடுங்க. சார் இவருக்கே சார் நான் மரியாதை கொடுக்கணும் அப்படி கேட்கக்கூடாது. கொடுத்து பாருங்க, உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். வெற்றியை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் எதையும் தள்ளி போடாதீங்க, செஞ்சிருங்க. செஞ்சுட்டு அப்புறமா பாருங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். நகை வாங்குற வாய்ப்பு, கார் வாங்குற வாய்ப்பு, 2 வீலர் வாங்குற வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். இரும்பு சாதன பொருட்கள் உங்களுக்கு அமையும். ராகு உங்களுக்கு நல்ல தனி பலத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் நம்மள உதாசீனமா பேசுனாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் உயர்ந்து நிற்போம். நீ ஒண்ணுக்கு லாய்க்கே கிடையாதியா அப்படின்னு சொல்லவங்களுக்கு இந்த ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க, 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படம், பழைய படம், செல்வராகவன் டைரக்ஷன் இல்லையா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு
அப்பா புள்ள சீனு ஒரு பொண்டாட்டி, அப்பா அம்மா புள்ள சீனு ஒன்று வரும். அந்த பையன் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான், சம்பாதிச்சிருப்பான். அப்பா வந்து அவனை திட்டிருப்பாரு. உடனே அம்மாக்காரவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல, ஏங்க பிள்ளைய இப்படி சொல்லிட்டீங்க, அவனை பேர் பாராட்ட வேணாமான்னு. அவனை பாராட்டக்கூடாதுடி. ஒரு அழகான வசனத்தை அந்த இடத்துல வச்சிருப்பார். ஒரிஜினல் அப்பா. அதுதான் உண்மை. அதுதான் பெற்றவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். பிள்ளைங்க நல்லா வரணும்னு ஆசைப்படுவாங்க பெற்றவங்க, வெளியில காட்டிக்க மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. பாராட்டாத பிள்ளைகள் தான் பெரிய ஆளா வருவாங்க. இது உண்மை. இந்த பிள்ளைகளை செல்லம் கொடுத்து கெடுத்துடுறோம் உலகத்துல. பிள்ளைகளை இன்னைக்கு எல்லாம் ஒழுங்கினமாக்குறோம், செல்லம் கொடுத்து கெடுக்கிறோம். நம்ம பாராட்டவே கூடாது. பெற்றவர்கள் எந்த பிள்ளைய பாராட்டாம இருக்காங்களோ அந்த பிள்ளைகள் ஊர் அளவுல பாராட்டு பெறும், உலக அளவுல அரங்கத்துக்கு வரும். ஆனா பெற்றவங்க என்னைக்கு பாராட்டி ஒண்ணு இல்லாத பிள்ளைகளை உயர்த்தி உயர்த்தி காட்டுறாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, சொல்லுவான், நான் நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிறேன், ஒருத்தவன் கைத்தட்டி பேசுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக கைத்தட்டல, நீ பேசின வார்த்தைக்கு கைத்தட்டான். அந்த பேச்சு முடிஞ்சு போச்சுன்னா அவனை விட்டுட்டு போயிடுவான். அது மாதிரி பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும். இந்த குரு ராகு கேது, இந்த கேது 9ஆம் வீட்டுக்கு போறார். இந்த 9ஆவது வீட்டுக்கு போகும்போது காரியத்துல கவனமா இருக்க தனுசு ராசிக்காரர்களே. எந்த காரியத்திலும் கவனமா இருங்க. செதறாது, தடைப்படாது, ஆனா மனசை விடக்கூடாது. எடுத்தோன்னு ஒரு அவசகுணம் வரும், என்னங்க அவசகுணம் வந்துட்டேன்னு பின்வாங்கிடாதீங்க. ஆனா அதே நேரத்தில் வீட்டுல பெற்றவங்க சொல்றாங்க செய்யாதப்பான்னு, செய்யாதீங்க. தெரிஞ்சவங்க சொல்றாங்க தம்பி இது வேணாம், தம்பி வேண்டாம், செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா 9ல கேது வரும்போது நமக்கு எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு இருமாப்பு வரும். தமிழ் அழகான வார்த்தை இருமாப்பு. அப்படின்னா என்ன? தலகணம். எனக்கு எல்லாம் தெரியும், என்ன மாரி எதுவும் இல்லை. பெரிய புத்திசாலி வளர்றான்னா அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எதுவும் தெரியாத மாதிரி கத்துக்கிட்டே வருவான். ஏதாச்சும் தெரியுமா? கத்துக்கிறேன் சார். தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, கத்துக்கிறேன் சார். அவன் வளருவான். ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் எனக்கு தெரியும் சார்வான், வளரவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், 9வது இடத்துல கேது உள்ள வந்துட்டாரு. காரியங்கள்ல கவனமா இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க, நிறைய ஒர்க் பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். பொருட்களை பத்திரமா பார்த்துக்குங்க. யாருக்கிட்டும் வீண் விவாதங்கள் வேண்டாம். அதிகபட்ச அமைதி இப்ப தேவை. குரு சனி ராகு கேது 4 கிரகங்கள் விநாயகரையும் முருகபெருமானையும் சிவபெருமானையும் துர்க்கையையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு நல்ல விடைகளை கொடுக்கிறார்கள், அதுவும் நல்ல வழிகளை உங்களுக்கு காட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட வழிகள்? உங்களுடைய லாங் லைஃபுக்கு சேவிங்ஸ் கொடுப்பாங்க, லாங் லைஃபுக்கு நல்ல பிசினஸ், தொழில், வருமானம், படிப்பு இதை கொடுக்கிற நேரம், நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடிய நேரம், தைரியத்தை கொடுக்கக்கூடிய வழி நேரம், உங்களுக்குன்னு ஒரு ஒபீடியன்ட்டை கொடுக்கக்கூடிய நேரம். சொல்லுவாங்க, இருட்டுன்னு கூட பார்க்காம பயப்படாம வாழக்கூடிய அற்புதமான தருணத்தை இப்ப கடவுள் கொடுக்கிறார். இதை விட என்னங்க நமக்கு முக்கியம்? இதை விட என்ன முக்கியம்? அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு பொற்காலம். இந்த 4 கிரக பயிற்சிகள் 5 வழிகளை கண்டிப்பாக நீங்க தேடக்கூடிய விஷயங்களுக்கு திறக்கப்படுகிறது. நல்லது நடக்கும். இந்த தனுசு ராசிக்கு தெய்வ பலம் என்னைக்கும் இருக்கும். பிள்ளையாரை மட்டும் நிறைய கும்பிடுங்க. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். பிள்ளையாரை எப்படி கும்பிடணும்? நம்ம அருகம்புல் மாலை, ஒத்த செம்பருத்தி மாலை, ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அதுல மாலை கட்டி போடுங்க. அருகம்புல் மாலை போடுங்க. அதே மாதிரி துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை போடுங்க. சிவபெருமானுக்கு வில்வ மாலை போடுங்க. குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க. இந்த மாலையெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. அந்த தினத்துல ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. எந்த குறையும் தனுசுக்கு வராது. பசி நிறைய எடுக்கும், நிறைய சாப்பிடுங்க. 4 கிரகங்களும் உங்க வாழ்க்கையில எல்லா பசியையும் போக்குவார்கள், நீக்குவார்கள், நல்லதை நடத்துவார்கள். வாழ்த்துக்கள்.